ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஆண்டார் குப்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பாலமுருகரை தான் தரிசிக்க போகிறோம். அப்படியே அந்த கோவில் வரலாறு பார்க்கலாம். அங்கேருந்து சிறுவாபுரி பாலமுருகரையும் பார்க்க போகிறோம். 2 ஆலயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்னோட 2 முருகரோட தரிசனத்தையும் பெற்று மகிழுங்க. ஆண்டார் குப்பம் போகிறதுக்கு கோயம்பேடுலேருந்து ரெட் ஹில்ஸ் வந்து இறங்கிடுங்க. அந்த ரெட் ஹில்ஸ்லேருந்து நம்ம பஞ்சட்டி அப்படின்னு போகிறதுக்கு பொன்னேரி பஸ் நிறைய இருக்குது. அந்த பொன்னேரி போகக்கூடிய பேருந்து ஏறினீங்கன்னா ஆண்டார் குப்பம் அந்த இடத்துலையே பேருந்து நிற்கும். அங்கேருந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நடந்தீங்கன்னா இந்த முருகர் கோவில் வந்துடும். ரெட் ஹில்ஸ் டு பொன்னேரி போகக்கூடிய எல்லா பேருந்துகளும் இந்த ஆண்டார் குப்பத்தில் நிற்காமல் போகாது. இதுதான் உங்களுக்கு ஈஸியாக வரத்துக்கான வழி. இல்லைன்னா காரில் வரீங்கன்னும் பொழுது ஒரே நேரத்தில் நம்ம 2 முருகரையும் தரிசிக்க முடியும். ஆண்டார் குப்பம் முருகரை நோக்கி இந்த இடத்துல அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், கிருபானந்த வாரியார் எல்லாருமே பாடல் பாடியிருக்காங்க. இங்கே வந்து வழிபட்டிருக்காங்க. ஆண்டிக்கோலத்தில் இங்கே வந்து காட்சி அளித்ததால் ஆண்டார் குப்பம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இங்கே வந்து வழிபடும் பொழுது எல்லாருக்கும் ஆளும் அந்த பாக்கியம் கிடைக்கும். ஆண்டார் குப்பம் அப்படின்னும் ஒரு கதை இருக்குது. இதுதான் இந்த கோவிலோட நுழைவாயில். இந்த இடத்துல தான் பேருந்து நிற்கும். நம்ம இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்த உடனே கோவில் வந்துடும். ஆண்டார் குப்பம் பாலமுருகர். இந்த முருகருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. இங்கே வந்து ஒரு பெரியவர் சொல்லும்போது தான் நாங்கள் அதை கேள்விப்பட்டோம். முருகப்பெருமான் எப்பயுமே அலங்காரம் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் காலை வேளையில் இந்த அலங்காரத்தில் பார்க்கும் பொழுது முருகப்பெருமான் நல்ல ஒரு பாலனாக காட்சியளிப்பார். ஒரு குழந்தை முகத்தோட சிறுத்த முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம நண்பகலில் பார்க்கும் பொழுது வாலிபனாக காட்சியளிப்பார். மாலை பொழுதுல பார்க்கும்பொழுது வயோதிகராக காட்சியளிப்பார். இதுதான் இந்த ஆலயத்தில் இருக்க முருகப்பெருமானோட சிறப்பு அம்சமாக இங்கே இருக்க பெரியவர் நமக்கு சொன்னது. நாங்கள் காலையிலே போயிட்டதால பாலமுருகன், அது பாலனாகவே நாங்கள் இங்கே முருகப்பெருமானை தரிசித்தோம். நாங்கள் போன அன்னைக்கு நல்ல ஒரு அலங்காரம். ஆடி மாதங்களில் மக்கள் இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த முருகர் குலதெய்வமாக இருக்கார். 6 செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இங்கே வந்து வெற்றிலை தீபம், நெய் தீபம் ஏற்றும் பொழுது என்ன நம்ம பதவி வேணும், என்ன ஆளும் தன்மை வேணும், அதற்காக இங்கே நிறைய பேர் வராங்க. குறிப்பாக சொல்லணும்னா வேலை, நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல உயர் பதவி கிடைக்கணும், அதுக்காக தான் இந்த ஆண்டார் குப்பம் வராங்க. சிறுவாபுரி முருகர் இவர் வீடு இது வாங்குற யோகம் கொடுக்கக்கூடியவர் பொழுது ஆண்டார் குப்பம் முருகர் ஆளும் தன்மையை கொடுக்கக்கூடியவர். பதவி உயர்வு, நல்ல வேலை, இது சம்பந்தமாக இங்கே நிறைய பேர் வராங்க. ஆண்டார் குப்பம் பாலமுருகர் ஆலயத்தில் இங்கே இன்னும் ஒரு பரிகாரமும் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு வந்த பிறகு தான் எங்களுக்கே தெரியும். பரணி நட்சத்திர நாளில் இந்த கோவிலுக்கு வந்துட்டு அன்னைக்கு நைட் இங்கே தங்கிட்டு இங்கே இருக்க முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள்லாம் செய்துட்டு இரவு தங்குதல் இங்கே நிறைய இடங்களும் இருக்குது. அங்கே தங்கிட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில் கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபட்டுட்டு குளிச்சுட்டு வந்து இங்கே வழிபடும் பொழுது வாழ்க்கையில் எந்த விதமான சிக்கல் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு இங்கே இருக்கவங்க சொன்னாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னும் பொழுது மாதம் மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு இங்கே அபிஷேகங்கள் செய்துட்டு இரவு இங்கே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் கிருத்திகையில் வழிபாடு செய்து பாருங்க. இந்த ஆலயத்தில் சொன்ன பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னும் பொழுது நீங்கள் கடைபிடிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இதை சொல்ல மறக்காதீங்க. இதே கோபுரத்திலேயே நம்ம பாலமுருகர் நல்ல ஒரு குழந்தை வடிவில் காணப்படுறார். அப்புறம் சிறுவர் வடிவில், அடுத்தது இங்கே வயோதிக வடிவத்தில் இங்கே நம்ம கோபுரத்திலையும் பார்க்குறோம். உள்ள இருக்க முருகரும் 3 கோலங்களில் நமக்கு காட்சியளிப்பார். அதை தான் அங்கே அந்த குருக்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாததால பிரம்மனுக்கு இங்கே இருக்க முருகர் ஓங்கி தலையில் ஒரு குட்டு வைக்கிறார். அப்புறம் இங்கே பெரிய கல் பார்த்திங்கன்னா கொடிமரத்துக்கிட்ட இருக்குது. அதில் பிரம்மதேவனை கட்டி வைக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் பிரணவ மந்திரத்தோட பொருள் சொன்ன பிறகு அவர் கையை கட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரணவ மந்திரத்துக்கான பொருளை கேட்குறார். முருகப்பெருமான் இடுப்பில் 2 கையை வச்சுட்டு அந்த மந்திரத்தோட பொருளை சொல்கிறார்.
அந்த ஒரு காட்சி தான் இந்த ஆலயத்தில் நம்ம பார்க்குறோம். இங்கே பிரம்மதேவன் முருகப்பெருமானை வழிபட்டிருக்கார். அப்படின்னும் போது எவ்வளோ சிறப்பான ஆலயம் பாருங்க. பிரம்மதேவனுக்கு அந்த சாப விமோச்சனம் கிடைத்த இடமும் இந்த ஆலயம்தான். 1000 ஆண்டுகள் பழமையான இந்த ஆண்டார்குப்பம் ஆலயத்துக்கு கண்டிப்பாக வரும்பொழுது ஆளும் தன்மை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், வேலை கிடைக்கும். ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரம் இருக்குன்னும் போது இந்த ஆலயத்துக்கு வேலை சம்பந்தமான இந்த ஒரு வேண்டுதலுக்காக தான் இந்த முருகர் ஆலயத்துக்கு வராங்க. இங்கே இருக்க சிற்பங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக அழகாக இருக்குது. நீங்கள் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கும்பொழுது தான் தெரியும். ஒவ்வொரு சிலைகளுமே சிரித்த முகத்தோடு காணப்படும். குழந்தை பேரு இதற்காகவும் இங்கே வரக்கூடிய மக்கள் அதிகம். இங்கே நமக்கு பாலமுருகர் அப்படின்னும் பொழுதே குழந்தை அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். இங்கே பார்க்கக்கூடிய இதே வடிவம் தான் நம்ம கருவறையில் பார்க்குறோம். குழந்தை வரம் வேண்டி வரக்கூடிய பக்தர்கள் இங்கே தொட்டில் கட்டுறாங்க. இதற்கான தொட்டில்கள் எல்லாமே வெளியிலேயே கிடைக்குது. நெய் தீபமாகட்டும், வெற்றிலை தீபமாகட்டும், எல்லாமே இங்கே இருக்குது. முக்கியமாக குலதெய்வமாக வழிபடக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நெல்லூர், இந்த சைட்லேருந்து நமக்கு ஆந்திரா ரொம்ப கிட்ட இருக்குது. அங்கே இருக்க மக்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமான் குலதெய்வமா. அப்படி இருக்கக்கூடியவங்க இங்கே வந்து மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது எல்லாமே இந்த முருகருக்கு தான் செய்வாங்க. தெலுங்கு பேசக்கூடிய இந்த மக்களுக்கு முருகப்பெருமான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா குலதெய்வமாக இருக்கார். அது ரொம்பவே அதிசயமான ஒரு விஷயந்தான். வேம்படி விநாயகர். அடுத்தது இங்கே நம்ம காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்மன் இந்த ஆலயத்தை சுற்றி வரும்போதே நம்ம தரிசனம் செய்கிறோம். தச்சூர்லேருந்து 3 கிலோமீட்டர், பொன்னேரியிலேருந்து 7 கிலோமீட்டர் இந்த இருக்க முருகரை நீங்கள் இந்த ஆடி மாதம் தரிசனம் பண்ண மறக்காதீங்க. ஆடி மாதம் அம்மனுக்கு மட்டும் இல்லைங்க, முருகருக்கும் இந்த ஆலயத்தில் ரொம்பவே விசேஷம். சிறுவாபுரி முருகர் ஆலயத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆண்டார்குப்பம் முருகர் இருக்கார். கண்டிப்பாக சிறுவாபுரி வரும்போது இந்த முருகரையும் தரிசிக்க மறக்காதீங்க. அடுத்தபடியாக நம்ம சிறுவாபுரி முருகரை தான் பார்க்க போகிறோம். ஆண்டார்குப்பம் பாலசுப்பிரமணிய சுவாமி, சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி 2 முருகருக்குமே ஒரே பெயர் தான் இங்கே சிறப்பு. கோயம்பேட்டிலேருந்து வரும்பொழுது 35 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சிறுவாபுரி முருகர் ஆலயம் இருக்குது. கோயம்பேட்டிலேருந்து நிறைய பேருந்துகள் இருக்குது. 6 மணிலேருந்து 12 மணி வரையும் தரிசனம் செய்யலாம். அடுத்தது 4 மணிலேருந்து 8:30 மணி வரை இரவும் இங்கே தரிசனம் செய்யலாம். போகிற வழியெல்லாம் நல்லா கிராமம் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை வந்தோன்னா மெயின் ரோட்லேயே எல்லாத்தையும் நம்ம வாகனங்களை நிறுத்திட்டு இங்கேருந்து உள்ள நம்ம ஷேர் ஆட்டோ மூலம்தான் ஆலயத்துக்கு போக முடியும். சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி இந்த ஆலயத்துக்கு வரும்போது என்ன பலன்கள் அப்படின் போது இப்போ தற்சமயம் ஒரு 10 வருடமாக தான் இவ்வளோ கூட்டம் வராங்க. இங்கே வரும்பொழுது வீடு வாங்கும் யோகம் இந்த முருகர் கொடுப்பார் அப்படின்ட்டு நிறைய பார்த்திங்கன்னா இப்போ மீடியாவில் செய்திகள் பரவவே 10 ஆண்டுகளாக இங்கே வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் இங்கே வரும்போதெல்லாம் நேராக நம்ம சாமியை வந்து பார்த்துட்டு தரிசனம் செய்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு ஒரு கிராமமாக தான் இந்த இடம் காணப்பட்டது. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு. கார் போக பஸ்ஸு வரலாம். இங்கே பாதைகள் நமக்கு சரியாக இல்லை. செவ்வாய்க்கிழமைகளில் ரொம்ப நெருக்கடியாகவே காணப்படும். 4 மணிக்கெலாம் இங்கே வந்து காலையில் நீங்கள் தரிசனம் செய்யுங்க. அப்போ ஓரளவுக்கு நீங்கள் முருகப்பெருமானை தரிசிக்க முடியும். சின்னம்பேடு அப்படின்னு தான் இந்த கிராமம் அழைக்கப்படுது. 500 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் இங்கே ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கட்டின ஆலயம். நம்ம எப்படி ஆண்டார்குப்பம் பாலமுருகர் அவர் ஆலயம் 1000 ஆண்டுகள் பழமையானது. இங்கே இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் 500 ஆண்டுகள் பழமையானது. ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரத்துக்காக மக்கள் வந்து கூடியிருக்காங்க. இங்கே இருக்க மக்கள் வீடு வாங்கும் யோகத்துக்காக வந்திருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், அவங்களும் வீடு வாங்கட்டும். 500க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் பதிவிட்டிருக்கேன். விஜய் தியாக் சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல ஆலயங்களில் நம்ம சந்திக்கலாம் நிறைய பரிகாரங்களோட. நன்றி.